அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பூர்ண சந்திர கிரகணம். இந்த பூர்ண சந்திர கிரகணம் வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, ஆசிய நாடுகளில் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற பல ஐரோப்பிய நாடுகள்லையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் இந்த பூர்ண சந்திர கிரகணம் தென்படுது. இந்தியா, இலங்கை நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 அடுத்த நாள் அதிகாலை 1:26 வரை இந்த பூர்ண சந்திர கிரகணம் இருக்குது. பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் இந்த டைமிங்கில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஸோ இது பொதுவான ஒரு நேரம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அந்த சந்திர கிரகணத்தை அனுஷ்டிப்பது ரொம்ப விசேஷம். அவருடைய வழக்கப்படி தர்ப்பணம் செய்து கொள்வதோ, இறை நாமத்தை செய்து கொள்வதோ, இல்லைன்னா உறங்குவதோ எதுனாலும் பண்ணிக்கலாம். கர்ப்பிணிகள் இந்த சந்திர கிரகண நேரத்திலே வெளியில் வர்றதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இரவு நேர சாப்பாடு உணவை மாலை ஒரு 6:30 மணிக்குள்ளே முடிக்கிறது விசேஷம். சில பேர் மத்தியானம் 12 மணிக்குள்ளே சாப்பிட்ணும், 1 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் சரியாக ப்ராக்டிக்கலாக முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கே சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லோரும் 12 மணி 1 மணிக்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்டு 12 மணி நேரம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது அது அவர்களுடைய வசதி, உடல்நிலையை பொருத்தப்பட்ட விஷயம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ளே அவருடைய சாப்பாட்டை முடிச்சுக்கிறது விசேஷம். தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் அட்லீஸ்ட் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது சாப்பிட்றணும். கிரகண நேரத்தில் சாப்பிடுவது விசேஷம் கிடையாது. அதே மாதிரி சில பேர் இன்றைக்கி கேட்டாங்க என்னிடம், அந்த கிரகண நேரத்தில் வீட்டிலலாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கும்பிடணும், ஏதோ திருக்கார்த்திகைக்கு விளக்கேற்றுற மாதிரி வீடு ஃபுல்லாக அண்ணாமலையாருக்கு விளக்கேற்றுற மாதிரிலாம் ஏற்றி வைங்கன்னு ஒரு ஆன்மீக பேச்சாளர்னு சொல்கிற சில பேர் சொல்லியிருக்காங்களே, அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு சில பேர் மெசேஜ் போட்டு கூட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் விசித்திரமான விஷயங்கள். ஆன்மீகம், பரிகாரம் அப்படின்னு எதுவுமே இல்லாத புது வகை உருட்டுக்களில் இதுவும் ஒன்று. அந்த சந்திரகிரகண நேரக்காரங்களில் இறைவனின் நாமத்தை சொல்லலாம், இல்லையா ஒருத்தருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் படுத்து தூங்கலாம். அதை விட்டுட்டு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைங்க, அண்ணாமலையார் நினைங்க. அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோவில் திறந்திருக்குன்னா அது அவருடைய சம்பிரதாயம், அது வேறு விஷயம். அதுக்காக வீட்டை அண்ணாமலையார் கோவிலாகவோ அண்ணாமலையார் தீபம் ஏற்றுற வீடாகவோ அன்றைக்கி மாற்ற முடியாது. கிரகண நேரத்தில் அதெல்லாம் பண்ணுறது தவறான விஷயங்கள், தப்பான விஷயங்கள், புது வகை உருட்டுக்கள். அதே மாதிரி இந்த சந்திர கிரகண நேரத்தில் புது பல விஷயங்களெல்லாம், புது வகை உருட்டுக்கள்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. சாஸ்திர சம்பிரதாயங்களிலும் நம்மளுடைய ஆன்மீகத்திலே சொல்லப்பட்ட சரியான விஷயங்களை மட்டும்தான் நான் எப்போவுமே பகிர்றது. ஜோதிட சாஸ்திரத்துலேயுமே அதே மாதிரி தான். அதனால் இந்த விஷயங்களை பண்ணிட்டு வாங்க. அதே நேரத்தில் சாஸ்திரங்களிலே, பஞ்சாங்கங்களிலே, ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பரிகாரம் செய்ய வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்யணும். பரிகாரம்னா என்னென்னா, அந்த கிரகணம் முடிந்த பின்னர் ஸ்நானம் பண்ணி வீட்டை சுத்தப்படுத்தி, வீட்டை கழுவி விட்டோ தொடச்சி விட்டோ சுத்தப்படுத்தி, அதுக்கப்புறம் காலையில் வீட்டிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் கோவிலிலே போய் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இந்த யார் யார் நட்சத்திரங்களுக்கு தோஷம் இருக்கோ அந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவிலில் போய்
நவக்கிரகத்துக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். குறிப்பாக சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் இந்த நட்சத்திரக்காரர்கள். மற்றவர்கள் பண்ணணுமான்னா மற்றவர்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இஷ்டப்பட்டால் விரும்பினால் பண்ணலாம். அதோட அரிசி தானம் பண்ணுவது விசேஷம். சந்திரனுக்கு அரிசி விசேஷமான தானியம். அதனால் அரிசி தானத்தை பண்ணுவது விசேஷம். இதுதான் சொல்லப்பட்ட பரிகாரம். புது வகையான உருட்டுக்கள் எல்லாம் நான் சொல்கிறதற்கு தயாராக இல்லை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. அதனால் இதை மட்டும் பண்ணுங்கள். கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் உட்காந்து, அன்றைக்கி கோயிலில் போய் பரிகாரம் பண்ண முடியலை அப்படின்னா வீட்டில் உட்காந்து சந்திர பகவானை நினைத்து வழிபடுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமோ ஸ்லோகமோ போற்றியோ எது தெரியுமோ அதை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கிரகண தோஷங்கள் விலகும். அதே மாதிரி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியில் சிரார்த்தம் செய்ய வேண்டியவர்கள் யாராவது இருந்தால் அன்றைக்கி பண்ணக்கூடாது. அடுத்த நாள் பிரதமை திதியில் தான் பண்ணணும். அப்படி மாற்றி பண்ணலாமான்னா தாராளமாக அப்படி தான் பண்ணணும். அப்படி தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பஞ்சாங்க இதுலேயுமே அப்படி தான் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் பஞ்சாங்கத்தில் சொன்னபடி அவர்களுடைய வழக்கப்படி அன்னைக்கு திதி கொடுக்காமல் அடுத்த நாள் இந்த திதி சிரார்த்தத்தை திங்கட்கிழமை பண்ணலாம். தப்பு கிடையாது. பிரதமையில் எப்படி பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். பௌர்ணமிக்குள்ளது பிரதமையில் பண்ணலாம். அதே மாதிரி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை பண்ண வேண்டிய ஏதாவது விசேஷங்கள் சுபகாரியங்கள் இருந்தால் பண்ணலாமான்னா அன்றைக்கி பகலுக்குள்ளே பண்ணலாம். மத்தியானம் 12 மணிக்குள்ளே பண்ணலாம். அன்றைக்கே நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகங்கள் வச்சுருக்காங்க, சுப முகூர்த்தங்கள் வச்சுருக்காங்க, குலதெய்வ சுவாமியை கும்பிட்றாங்க, சுபகாரியங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக உங்களுடைய சுப விசேஷங்கள்லாம் அன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்குள்ளே பண்ணலாம். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒதுங்கி போய் இருக்கணும், பயந்து போய் இருக்கணும். அன்றைக்கி சந்திர கிரகணத்தால் இவங்கெல்லாம் கோடீஸ்வரராக போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஜாக்பெட் அடிக்க போகுது, இல்லை இவங்களுக்கெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் உருட்டிகிட்டு இருக்காங்க சேனல்ஸில். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களெல்லாம் கேட்டு ஏமாந்து ஏதாவது பண்ணிடாதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதனால் இந்த பெரிய உருட்டுக்கள்லாம் நம்பி வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.